திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சட்டமன்ற தேர்தலுக்கு மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ஆட்சி மாற்றம் வேண்டுமா வேண்டாமா என்பதையெல்லாம் அவர்கள் தீர்மானிக்கக்கூடிய சூழலில் அவர்கள் தயாராக இருக்கின்ற நிலையில் அரசியல் கட்சிகளும் கூட நேர்காணல் எல்லாம் முடித்துவிட்ட நிலையில் கூட்டணி என்பதில் மட்டுமே இன்னும் ஒரு சிக்கலோடு தொடர்ந்து அந்த சிக்கல் என்பது நீடித்துக் கொண்டிருக்கிறது. மீண்டும் மைய புள்ளிக்கு வந்திருக்கிறார் தேமுதிகவின் தலைவர் விஜயகாந்த். கூட்டணி அமைவதில் தேமுதிகவினுடைய பங்கு என்பது மீண்டும் ஒரு முறை முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. இன்றைக்கு பேட்டியளித்த திமுக தலைவர் கருணாநிதி இன்னமும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, தேமுதிக எங்களோடு கூட்டணிக்கு வரும் என்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதே நேரத்தில் மக்கள் நல கூட்டணியுடைய ஒருங்கிணைப்பாளர் வைகோவும் அதே நம்பிக்கையை தெரியப்படுத்தியிருக்கிறார். தேமுதிக என்ன செய்ய போகிறது, யாரோடு கூட்டணி அமைக்கப் போகிறது? ஏற்கனவே அவர் மார்ச் 10ஆம் தேதி தங்களுடைய மகளிர் அணி மாநாட்டில் பேசும்போது தனித்து போட்டி என்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்தார். தேமுதிக தலைமையிலான ஒரு அணி என்கிற அறிவிப்பை கொடுத்தார். ஆனால் அந்த அறிவிப்புக்கு பிறகு 11 நாட்கள் வரையிலும் யாரும் அவருடைய தலைமையை ஏற்பதற்கு தயாராக இல்லை. அப்படியான ஒரு சூழலில் தான் இன்றைக்கு மீண்டும் இப்படியான ஒரு கருத்துக்கள் வர தொடங்கியிருக்கின்றன. இதன் மூலம் தேமுதிகவினுடைய பலம் கூடியிருக்கிறதா, தேமுதிக பலமாக இருக்கிறதா, அல்லது இந்த அழைப்பு விடுகின்ற கட்சிகள் பலவீனமாக இருக்கின்றனவா என்பதுதான் இன்றைய விவாதமாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய விவாதத்தில் பங்கேற்கிறார்கள் பத்திரிகையாளர் ஸ்ருதி சாகர் யாமுனன், திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு வைத்தியலிங்கம், அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினர், அதே போல அதிமுகவிலிருந்து திரு மாஃபா பாண்டியராஜன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். திரு பாக்கியம், உங்கள்கிட்ட இருந்து தொடங்கலான்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட மக்கள் நல கூட்டணி அவங்களுடைய பிரச்சாரம் என்பது வேறு திசையை நோக்கி போதோ அப்படிங்கிற ஒரு இது வருது. தொடக்கத்தில் நீங்கள் தான் பரப்புரையை தொடங்குனீங்க, முதல் அணியாக அணி சேர்ந்ததும் சரி, அதுக்கு பிறகு பரப்புரையை தொடங்கியதும் சரி, நீங்கள் தான் முதல்ல களமிறங்குனீங்க. அந்த முதல் உங்களுடைய பரப்புரையில் பெரிய அளவிற்கான மாற்றம் குறித்த ஒரு விவாதம் எழுப்பப்பட்டது. ஒரு மாற்று அரசியல் என்பதை முன் வச்சு போயிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு அந்த அரசியல், அந்த முழக்கங்கள் எல்லாம் மீண்டும் விஜயகாந்த் என்கிற ஒற்றை நபரை நோக்கி போகிறதோ அப்படிங்கிற கேள்வி எழுகுது. இல்லை, ஏற்கனவே மக்கள் நல கூட்டணி எந்த நோக்கத்தை, எந்த கோரிக்கைகளை முன்வைத்து முழக்கத்தை முன்வைத்து போனோமோ அதே முழக்கத்தில் தான் இன்றைக்கும் போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தை நாங்கள் முதலில் துவக்கவில்லை. மக்களுடைய பிரச்சனைகளுக்காக முதல்ல ஒரு போராட்டங்கள் என்பது இயக்கங்கள் நடத்தினோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு மாற்று அரசியல், மாற்று ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு இயக்கத்தை நாங்கள் மதுரை மாநாட்டிற்கு பிறகு கடலூரிலிருந்து துவக்கியிருக்கிறோம். அந்த வேகம் இப்பொழுது 4 கட்டமாக முடிந்து 5வது கட்டத்துக்கு போய் கொண்டிருக்கிறது. இடையிலே வரக்கூடிய சில முக்கியமான பிரச்சனைகளுக்காக இன்றைக்கு கூட மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை சென்னையில் நடத்தியிருக்கிறோம். மக்கள் பாதிக்கப்படக்கூடிய பிரச்சனைகளையும் தேர்தல் வருகிறது என்பதற்காக தள்ளி வைக்காமல் அந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே எங்களுடைய நோக்கம் மாறவில்லை. சரியான திசை வெளியில் மாற்று கொள்கை, மாற்று ஆட்சி ஏற்படுத்துவதற்கான முயற்சி நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். அதில் பலவீனம் அடையவில்லை என்பதுதான் நான் உங்கள்கிட்ட வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். இப்போதும் விஜயகாந்துக்காக காத்து கொண்டிருக்கிறதா மக்கள் நல கூட்டணி? விஜயகாந்திற்காக மக்கள் நல கூட்டணி காத்து கொண்டிருக்கவில்லை. மக்கள் நல கூட்டணி தன்னுடைய திட்டத்தின் அடிப்படையில் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. விஜயகாந்திற்காக நாங்கள் பகிரங்கமாக, மறைமுகமாகவல்ல, ஏற்கனவே விஜயகாந்த் இந்த மாதிரி மக்கள் நல கூட்டணியோடு சேர வேண்டும் என்ற விஷயத்தை அழைப்பு கொடுத்திருக்கிறோம். மக்கள் நல கூட்டணி யாரோடு சேர மாட்டோம் என்பதையும் சொல்லி இருக்கிறோம், யாரோடு சேரலாம் என்ற விஷயத்தையும் சொல்லி இருக்கிறோம். யார் தலைமை தாங்கிறது அப்படிங்கிறது இல்ல, அது பிரச்சனையே அல்ல. அது சம்பந்தமான விஷயங்களில் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய கட்சி எங்களுடைய தலைவரோடு பேச்சுவார்த்தை நடத்துகிற பொழுது அது சம்பந்தமாக பேசலாம் என்ற விஷயத்தையும் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். மக்கள் நல கூட்டணி விஜயகாந்த் அமைக்க போகின்ற அல்லது அவர் விரும்புகின்ற ஒரு அணியில் போய் சேருமா, அல்லது மக்கள் நல கூட்டணிக்கு விஜயகாந்த் இப்பொழுது அவர் இங்க வருவாரா, இந்த அணி அங்க போகுமா என்ற பேச்சுவார்த்தை அல்ல. இன்றைக்கு மக்கள் நல கூட்டணி ஒரு அமைப்பை உருவாக்கி அவர் தேர்தலிலே நாங்கள் களமிறங்கி இருக்கிறோம். இதுல விஜயகாந்த் அவர்கள் இந்த கூட்டணியில் சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. என்ன காரணம்னு சொன்னா, அவர் ஏற்கனவே எடுத்துடைய கொள்கை நிலைப்பாடு. அவர் 2 கட்சிகளையும் எதிர்த்து தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதை எதிர்த்து தான் ஆரம்பித்தேன் என்று சொன்னார். இப்பொழுதும் 2 கட்சியினுடைய ஊழலை எதிர்த்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இப்பொழுது சமீபத்தில் நேற்றைய தினம் நடந்த அந்த கூட்டங்களில் கூட அவருடைய பேச்சுக்கள் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் கடுமையாக விமர்சனம் செய்து பேசியிருக்கிறார். ஆகவே இந்த 2 கட்சிகளுக்கு மக்கள் நல கூட்டணி மதிக்கின்ற கொள்கை என்பது திமுக அதிமுக இரண்டையும் எதிர்ப்பது மட்டுமே ஆகச்சிறந்த கொள்கை அப்படின்னு திமுக அதிமுக 2 கட்சியுடைய கொள்கைகளும் தமிழ்நாட்டு மக்களை நாசப்படுத்தி இருக்கிறது. ஆகவே இந்த தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கொள்கை ரீதியாக ஒரு மாற்று கொள்கை முன்வைத்து, வெறும் திமுக அதிமுக எதிர்ப்பல்ல,
மக்கள் நலன் சார்ந்த மாற்றுக் கொள்கையை விஜயகாந்த் ஒரு சிறந்த கொள்கைவாதியாக, தேமுதிக சிறந்த கொள்கைகளை கொண்டிருக்கிற ஒரு கட்சியாக இருக்கிறது அப்படின்னு தொடர்ந்து மக்கள் நல கூட்டணியிலன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. எனக்கும் அதையெல்லாம் தெரிந்து கொள்ள ஆவல் இருக்கிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு வைத்திலிங்கம், இது என்ன திமுகவுடைய ஒரு மிகப்பெரிய பலவீனமா இருக்கான்னு விமர்சனம் பெரிய அளவுக்கு எழுப்பப்படுகிறது. தொடர்ந்து நீங்க சொன்னீங்க, அவர்களை கூட்டணிக்கு அழைத்தீங்க, கூட்டணிக்கு வருவார், பழம் கனிந்து கொண்டிருக்கிறது அப்படின்லாம் கருத்துக்கள் சொன்ன பிறகு உடனடியாக 2 நாட்கள்ல அவங்களுடைய மகளிர் அணி தலைவி ரொம்ப மிக காட்டமான ஒரு விமர்சனம் வச்சாங்க. தில்லுமுள்ளு கட்சிங்கிற அளவுக்கான விமர்சனம் போன பிறகும் கூட மீண்டும் இப்போதும் அதே நிலைப்பாட்டில் நீங்க இருக்கீங்களே. ஒரு ஆட்சியில 5 முறை முதல்வராக இருந்த ஒருவர், பல முறை ஆட்சி அமைத்த ஒரு கட்சி, இப்படி ஒரு இதுக்கு ஒரு குறைந்தபட்சமான எதிர்வினை கூட ஆற்றாமல் ஒரு கட்சிக்காக காத்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பலவீனமான நிலை இல்லையா? இதை விட மோசமாக விமர்சனம் செய்தவர்கள் எல்லாம் பின்னால் கழகத்தோடு இணைந்து கலைஞரோடு கைகோர்த்து அரசியல் செய்த காலமெல்லாம் உண்டு. இன்னைக்கு மக்கள் நல கூட்டணி அதிமுக விமர்சனம் பண்ணுது. ஆனால் ஒரு விமர்சனத்துக்கு கூட அதிமுகவில் எதிர்வினை கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இலக்கு அவர்கள் அல்ல, இது நம்ம ஆட்கள் நம்மள தான் பேசுகிறாங்க அப்படின்னு, இது பப்ளிக் கன்சம்ஷனுக்காக பேசுகிறாங்க, எல்லாருக்கும் தெரியும். அதனால் அதை அவங்க இதுவரைக்கும் ஒரு ரெபட்டல் உண்டா அதிமுக தரப்புலேருந்து கிடையாது. ஆனால் கலைஞரோ தளபதியோ எதை சொன்ன உடனே மறுபறிக்கு வரும், சண்டை போடுவாங்க, இன்னும் கூடுதலாக பேசுவாங்க. இதெல்லாம் நடக்கும். இன்னைக்கு இருக்கிற ஒரே இலக்கு, பூணூலை கையில் பிடித்து கொண்டு உதயசூரியனுக்கு வாக்களிங்கள் என்று ராஜாஜி 67 சொன்ன நிலை இன்றைக்கு எப்படியாவது இந்த அசுர சக்தியை அகற்ற வேண்டும். மோஸ்ட் கரப்ட் பார்ட்டி என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களால் விமர்சிக்கப்படுகிற அதிமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒற்றை இலக்கோடு நாங்கள் செயல்படுகிற பொழுது இந்த பணிக்கு, இந்த புனித பணிக்குன்னு சொல்லுவேன், அதுக்கு துணை கொடுப்பவர்கள் யாராக இருந்தாலும் வாருங்கள் என்பதுதான் என்னோட நிலைப்பாடு. கலைஞர் மிக கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறார் டாக்டர் அன்புமணி ராமதாஸ். அவர் அவருடைய கொள்கை விமர்சனத்தை நீங்க இவ்வளவு அதனால் தான் குறிப்பிட்டு சொல்கிறேன், மாற்று என்று சொல்லுபவர்கள் எல்லாம் ஏமாற்றுபவர்கள் என்பதுதான் மக்களுடைய கணிப்பு. இவர்கள் யாரை ஏமாற்ற இந்த மாற்று அரசியல் என்ற ஒரு வாதத்தை வைக்கிறார்கள் என்று சொன்னால், நான் எதுக்கு குறிப்பிட்டு சொன்னேன்னா, அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கு, மோஸ்ட் கரப்ட் பார்ட்டி சோஃபா தமிழ்நாடு இஸ் ஏடிஎம்கே, இது ராகவன் சொல்றாரு. ஸோ அவங்களுடைய இன்னும் கூடுதலாக சொல்றாரு, திமுக காங்கிரஸ் கூட்டணியினாலே அதை அகற்றுவதற்கான சக்தி இல்லை என்கிறார். இவர் என்ன நினைச்சு, அதாவது ஒரு விஷயத்தை ஒரு பங்கு எடுத்துக்கிறீங்க, இன்னொரு பகுதியை வேணான்னு விட்டுறது அப்படி இல்ல. அவருடைய கருத்துங்கிறது 2 திராவிட கட்சிகளும் 50 ஆண்டுகளாக தமிழகத்தை சொல்லிட்டாங்கங்கிற கருத்து இருக்கிறது என்று இதுவரை 5% தாண்டாதவர்கள் வாக்கு எப்படி சொல்றாங்க ஒரு முகாந்திரம் வேணாமா? இது தேமுதிகவுக்கு எவ்வளவு சதவீதம் வந்துச்சு? இல்ல கடைசி 5% வச்சுங்க. அப்ப நீங்க இவ்வளவு தூரம் தொங்கிட்டு இருக்கிறது. அதாவது எங்களுடைய பணி தளபதி பலமுறை சொல்லிவிட்டார், நாங்கள் நமக்கு நாம எல்லாம் முடிச்சிட்டு 2 நாட்களுக்கு முன்னால் கூட பொருளாளர் பத்திரிகையாளர் நீங்க ஜவஹர்லால் சொல்றாரு, நாங்க தேமுதிகவை வரவேற்கிறோம், வரணும்ன்ற ஒரு ஆர்வத்தை வெளிப்படுத்தும் அவருடைய கருத்துனாரு. ஆனால் 2 நாட்கள்ல என்ன மாற்றம் வந்தது? இன்னைக்கு உங்க தலைவர் அதை நாங்க இன்னும் வரும்ன்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துறாரு. கலைஞர் நம்பிக்கை இழக்கவில்லை, ஐ லூஸ் ஹோப் அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் அவர் பயன்படுத்தியிருக்கார். நம்பிக்கை இழக்கவில்லை என்பது மட்டுமே இல்ல. நீங்க அவருடைய பேட்டியை நேர்காணல பாத்தீங்களான்னு தெரியல. 2 கேள்விகள் வந்தது, அவர் ஒன்னும் அது தெரியாம வாய் தவறி வந்துருச்சு, ஒரு ஸ்லிப் ஆஃப் த டங் அப்படின்லாம் அதை சொல்ல முடியாது. அது ஒண்ணும் தப்பில்ல. அவர் அந்த கருத்தை முழுமையாக சொல்றாரு. வரும்னு நினைக்கிறோம், பேசிட்டு இருக்கோம், வருவாங்க, நான் எதிர்பார்க்கிறேன், நம்பிக்கை நேரங்காலம் சொல்ல முடியாது. நம்பிக்கை இழக்கவில்லை என்பதைத்தான் கலைஞர் பலவிதமான வார்த்தைகளில் சொல்லியிருக்கார். தனது கருத்து உறுதிப்படுத்தியிருக்கிறார். நீங்க சொல்றீங்க 4.5 ஆண்டு காலமாக அதிமுக ஆட்சியை தொடர்ந்து பல்வேறு கட்டங்களை விமர்சிக்கிறீங்க, நமக்கு நாமே பயணங்கள்லாம் போயிருக்கிறாரு, பல முயற்சிகள் எடுத்திருக்கீங்க, போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறீங்க. அதன் மீதெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் அந்த போராட்டங்களில் நாங்கள் பணியை துவங்கி ஒரு இன்னும் சொல்ல போனால் முழுமை பெறுகிற நிலையில இருக்கிறோம். நேர்காணலாம் முடிச்சுட்டு தேர்தலுக்கு ரெடியாக இருக்குது. எப்போ அனௌன்ஸ் பண்ணுங்கிறது இப்போ 1.5 மாத காலம் அவகாசம் இருக்கிற காரணத்தினால இப்போது காங்கிரஸ் பிறகு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வந்த பிறகு அப்புறம் மக்கள் கட்சி வந்தது, அப்புறம் பாகவி அவர்கள் சேர்ந்திருக்கிறார். இன்னும் பல இயக்கங்கள் வர காசு இருக்கிறது என்பதை பல்வேறு சமுதாய இயக்கங்கள் எல்லாம் நாள்தோறும் ஆதரவு தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த ஆதரவு கூடிக்கொண்டு போகிறது. நீங்கள் சின்ன கட்சி பெரிய கட்சி சங்கங்கள்லாம் பார்க்க வேண்டாம், அவர்களெல்லாம் மக்களுடைய குரலை பதிவு செய்கிறார்கள். இது விரிவடைந்தே போகிறது. இப்பொழுது இதனால காலம் நெருங்க நெருங்க இந்த பணிக்கு, அதாவது ஒன்று தெரியுமா, ஒரே இன்றைக்கு நாட்டில் இருக்கிற கேள்வி ஒன்றுதான், அதிமுக
அகற்றப்பட வேண்டிய ஆட்சியா தக்க வைக்கப்பட வேண்டிய ஆட்சியா என்ற ஒற்றை கேள்விதான். பிரேமலதா ரொம்ப தெளிவா கூட்டத்துல பேசினாங்க. அதிமுக இரண்டும் தமிழ்நாட்டை விட்டு விரட்டி அடிக்கப்பட வேண்டிய கட்சிகள் ஒரு விமர்சனத்தை முன்வச்சாங்க. அதற்கு பிறகு தில்லுமுள்ளு கட்சி நேற்றைக்கு விஜயகாந்த் சொல்றாரு இந்த 50 ஆண்டுகள்ல இவங்க 60,000 கோடி 1,00,000 கோடின்னு 2 கட்சிகளும் கொள்ளையடிச்சிட்டாங்கன்னு விமர்சனம் முன்வைக்கிறாரு. அதற்கு பிறகு நீங்க எப்படியான ஒரு கருத்தை முன்வச்சா இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அதான் என்னுடைய கான்டெக்ட் வந்து அவருடைய விஜயகாந்தோடைய நிலைப்பாடு கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி சொன்னது அடுத்த ஒரு தேர்தல் இருக்க 4 நாட்கள் மாற்றி இருக்கிறார். அவ்வளவு கன்சிஸ்டன்டான ஒரு தலைவரை நோக்கி திமுக இருக்கிறதா? இல்ல 5 அதாவது நாங்கள் யாரையும் நம்பி இருக்கிறோம் என்ற கேள்விக்கே இடமில்லை. நாங்கள் மக்களை நம்பி இருக்கிறோம். கேள்வி என்ன தெரியுமா? விஜயகாந்த் 5% வாக்கு வைத்திருக்கார் என்று சொன்னால் அவருடைய கடமை என்ன? இதுதான் கேள்வி. அவருடைய கடமையை நிறைவேற்ற போகிறாரா, ஒரு அவல ஆட்சியை அகற்றுவதற்கு அதை பயன்படுத்த போகிறாரா இல்லை என்பதுதான் கேள்வியை தவிர நாங்கள் யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் எங்கள் பக்கம், நிச்சயமாக வெல்வோம். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. யாமுனன், இது எப்படி எடுத்துக்கிறது? இது ஒரு விஜயகாந்துக்கு திடீர்னு ஒரு திருப்பியும் ஒரு கிரேஸ், கிட்டத்தட்ட 11 நாள் ஆயிடுச்சு, காத்துட்டு இருக்கிறாரு, யாரும் வரல அப்படிங்கிற ஒரு உண்மையும் இருக்கிறது. என்னுடைய தலைமைக்கு வாங்கன்னு அழைப்பு விடுத்தாரு. எந்த கட்சியும் இதுவரைக்கும் போய் அவருடைய தலைமையை ஏற்பதற்கு முன் வந்ததாக சொல்லல. ஆனால் திடீர்னு இப்போ 2 நாட்கள்ல இந்த 2 கட்சிகளும் பாரதிய ஜனதா ஒரு முயற்சி எடுத்தது. இப்போ அந்த முயற்சி இருக்கிறதா இல்லையான்னு தெரியல. ஆனால் இவங்க சொன்ன பிறகு திருப்பி ஒரு மையப்புள்ளியா வந்திருக்கிறாரு. இது வந்து ஒரு அவருடைய பலம்னு பார்க்கறதா அல்லது அழைப்பவர்களுடைய பலவீனமாக பார்க்கறதா? இப்போ நேற்று கூட இந்த முகநூல் பதிவு ஒன்று அவர் விஜயகாந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய தொலைக்காட்சி, அவங்க கட்சி தொலைக்காட்சியை கூப்பிட்டு ஒரு சின்ன பதிவு ஒன்று போட்டிருக்காரு. யாரும் பார்த்தாங்களான்னு தெரியல. அதில் திரும்பி அதே ஒரு அந்த நீங்கள் சொன்ன அந்த கடுமையான ஒரு விமர்சனம் 2 கட்சிகளுக்கும் மேலே, ஒருத்தரை மட்டும் இல்லை, திமுக அதிமுகவை அதை ஈக்குவேட் பண்ணி அவர் வந்து இந்த 50 ஆண்டு ஆட்சியை வந்து நம்ம நீக்கியானோம், அதனால் இந்த வாட்டி எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற ஒரு பதிவை நேற்று ஈவினிங் வந்து போட்டிருக்காரு. இன்றைக்கி கலைஞர் வந்து பத்திரிகையாளர்கிட்ட பேசுனது பத்திரிகையாளர்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு தெரிந்து அந்த கட்சி உள்ளே இருக்கிற பல பேருக்கு வந்து இது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்திருக்கலாம். ஏன்னா 2 வாரத்தில் எதுவும் பேச்சுவார்த்தை நடந்த மாதிரி தெரியல. அதுவும் அவர் வந்து ரொம்ப வெளிப்படையாகவே வந்து நான் தனியாக போக போகிறேன், அதாவது அவர் தனியாக போக போகிறேன்னு சொன்னதுக்கான முக்கியமான ஒரு பின்னணி என்னன்னா, நான் திமுகவோட போகலை அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அவர் அப்படி சொன்னாரோங்கிற. ஏன்னா பிரேமலதா தலைமை அப்படின்னு சொன்னது என்னன்னா திமுக வர முடியாது, என்னோட எடுத்துக்கிறதா அப்படிங்கிறது வர முடியாது, ரூல் அவுட் பண்ணுறதுக்கான வர முடியாது. உங்களுக்கு ஆப்வியஸ் ஃபேக்ட் என்னன்னா திமுக வந்து மிகப்பெரிய கட்சி. அதாவது வந்து அவர் சொல்ற மாதிரி கடைசியில வந்து இது ஒரு ஃபைட் வந்து ஏடிஎம்கே டிஎம்கேக்கு உள்ள இருக்கிற ஃபைட் தான். அததான் இன்னைக்கு ஸ்டாலினும் இது ஒண்ணும் ஒரு நேரடியான போட்டிங்கிறது அதிமுகவுக்கு திமுக இது ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. இவங்க 2 பேருக்கு தான் நேரடியான போட்டி. இதுல என்ன பிரச்சனைனா இப்ப மிச்சவங்களால இது எந்த போட்டி வந்து எப்படி மாற போகுது, யார் பக்கம் போக போகுதுங்கிறதுல தான் பிரச்சனையே தவிர அதனால தான், அதாவது அந்த ஒரு அன்சர்டனிட்டி இருக்கு இல்லையா. இப்போ முன்னாடி நடந்த தேர்தல்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைசிவ் ஒரு இஷ்யூ அப்படிம்பாங்க, அதாவது ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூ வந்து மேலே வந்து அதை சுற்றி கேம்பெயின் நடந்து உங்களுக்கு வந்து எப்படி வாக்கு போகுது அப்படிங்கிறத வந்து நம்மளால நிர்ணயம். பல நேரங்களில் கூட்டணிகள் கூட அதை ஒட்டி அமையும். போன வாட்டி வந்து 2Gங்கிற ஒரு விஷயம் பெரிய ஒரு தாக்கத்தை நமக்கு ஏற்படும். ஆனால் இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிஃபைனிங் இஷ்யூங்கிறது இன்னும் வந்தாப்புல தெரியல. ப்ரொஹிபிஷன் கொஞ்சம் மாதம் பெரிய ஒரு இதுவாக வெடிச்சுது, ஆனால் மதுவிலக்கு, ஆனால் வந்து அதை சஸ்டெயின் பண்ண முடியல ஆப்போசிஷனால். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இப்போ டிஎம்கே அவங்க தலைவர் வந்து இந்த மாதிரி சொல்லும் பொழுது ஒரு விதத்தில் வந்து தேமுதிக இல்லாமல் நம்மளால் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இன்னும் அவங்க கட்சியில் இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை நமக்கு இது இன்னொரு விதத்திலையும் பார்க்கலாம். தேமுதிகவுக்கும் கூட ஒரு ப்ரெஷராக இது மவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது என்ன அங்கே முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ கலைஞர் வந்து இந்த மாதிரி 11 நாள் ஒரு கேப்புக்கு அப்புறம் அவர் இவ்வளோ ஒரு பெரிய தலைவர், ஒரு மூத்த தலைவர் ஒரு படி இறங்கி வந்து எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லும் பொழுது அது உடனடியாக வந்து தேமுதிக மேலே ஒரு, ஏன்னா இப்போ செய்திகள் என்ன வருதுன்னா அவங்க கட்சி உள்ளேயே வந்து சில பேர் ஏன் நீங்கள் திமுகவோட போகாததில் வந்து அதிருப்தியாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்திகள் கசிந்து வெளியில் வருது. அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய தலைவர் வந்து இறங்கி வந்து நீங்கள் எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லும் பொழுது அது இமீடியட்டாக டிஎம்டிகே லீடர்ஷிப் மேலே ஒரு பெரிய ப்ரெஷர் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதுவே ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவும் இருக்கலாம். ஏன்னா இப்போ இதுவே எனக்கு என்னன்னா, இதுவே ஸ்டாலின் இதை சொல்லியிருந்தாருன்னா அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காது. ஆனால் இவ்வளவு ஒரு மூத்த தலைவர் வந்து இவ்வளவு நடந்த பிறகும் இறங்கி வந்து இல்லை வா எனக்கு நம்பிக்கை இருக்குது வரலாம் என்று நினைக்கிறேன்னு சொல்லும் பொழுது
நிச்சயமா அது இல்ல immediately அதுலதான் என்ன சிக்கல்னா போன முறை அவர் வந்து பழம் கனிந்து கொண்டிருக்கிறதுனாரு. அப்ப கூட எல்லாருக்குமான புரிதல் என்னவா இருந்ததுன்னா அவர் ஒரு விஷயம் சொல்றாருன்னா நிச்சயமா ஒரு பேச்சுவார்த்தையில ஒரு முன்னேற்றம் இல்லாம அவர் அதை சொல்லியிருக்க மாட்டார்னு நினைச்சாங்க. ஆனால் வேறு விதமான ஒரு ரிசல்ட் வந்துச்சு விஜயகாந்த் தரப்புல இருந்து. திடீர்னு அப்படியான எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை, என்ன பேரங்கள் நடத்துறதாலாம் தவறான செய்திகள் பரப்புறாங்க, அப்படி இல்லைன்னு சொன்னாரு. அப்ப இந்த முறையும் அவருக்கு சரியான தகவல் இருக்கிறதா அல்லது நீங்க சொல்ற மாதிரி இதை வந்து ஒரு பிரஷர் மவுண்ட் பண்றதுக்கான இல்ல எனக்கு அதாவது திமுகவுல கலைஞரை மிஸ்லீட் பண்ற மாதிரி இரண்டாம் நிலை தலைவர்கள் வந்து அவருக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்கன்னு சொல்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். அதனால இது வந்து அவர் வந்து ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டாருன்னு தான் சொல்ல முடியும். அதாவது அவர் சொன்ன மாதிரி இப்ப குறிக்கோள் அதிமுக ஆட்சியை அகற்றணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியுங்கிற நீங்க ஸ்ட்ராட்டஜிக்கு வந்தப்புறம் எல்லாரையும் சேர்த்துக்கிறது தான் நல்ல வழி. ஏன்னா வந்து நான் சொன்ன அந்த வீக்னஸ் இன்னும் தெரியல, அதனால எல்லாரும் சேர்த்துக்கிறது தான் ஒரு வழிங்கிற. பாண்டியராஜன், நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகள்லாம் அதிமுக எப்படி பார்க்குது? உங்க தரப்புல இருந்து தினமும் அறிக்கைகள் வருது, எங்களுக்கு வந்து 34 அமைப்புகள் ஆதரவு கொடுத்திருக்காங்க, இன்னைக்கு 50 அமைப்புகள் போய் பார்க்க போறாங்க அப்படின்லாம் லெட்டர் பேட் அமைப்புகளாக பல அமைப்புகள் இருக்கிறது. ரெண்டு தரப்புல இருந்து வருது, அதிமுக மட்டும் இல்ல. புதிதாக லெட்டர் பேடுங்கிற வார்த்தை கூட நான் பின்வாங்கிக்கிறேன். புதிதான பெயர்கள் எல்லாம் நிறைய அமைப்புகளும் ஜாதி அமைப்புகளும் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அப்போ அதிமுகவும் கூட வேற பெரிய கட்சிகள் யாரும் கிடைக்காத நிலையில ஒரு தனித்து இப்படியான ஒரு சூழல் இருக்கிறதா? இல்லைங்க, எங்களை பொறுத்த வரைக்கும் முதல் கேள்விக்கு பதில் சொல்ல விரும்புகிறேன். நடந்து கொண்டிருப்பது வணிக அரசியல். இந்த வணிக அரசியல்ல எக்ஸ்போஸ் ஆனது திமுகவோட பலமா பலவீனமான்றதை விட அவங்களுடைய போலித்தனம், எந்த ஒரு வெட்கமும் இல்லாமல் ஒரு தட்டுக்கு 1 கோடி வெட்டுக்கு 1 சீட்டுன்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை அது நடந்துட்டு இருக்குன்னு இன்னைக்கு கருணாநிதி அவர்கள் உறுதி செய்திருக்கிறார், பப்ளிக் மேடையில் உறுதி செய்திருக்கிறார். ஆனா அவங்க என்ன பேசுனாங்க, நீங்க சொன்ன மாதிரி நேத்து கூட அவங்க வந்து 2 தட்டு தட்டி இருக்காங்க, 50,000 கோடி அடிச்சிட்டீங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லாம சொல்ற மாதிரி இருக்கு. இதுல வந்து அந்த போலித்தனத்தை தான் குறிப்பிட்டது மாதிரி 2011 அவரை பார்த்திருக்கிறோம். 2011 என்னெல்லாம் நடந்ததுன்னு தெரியும். கடுமையான விமர்சனங்களை வைத்து நீங்க வேட்பாளர் பட்டியலை வெளியிட்ட பிறகும் கூட அதுக்கு பிறகு 2011 1,73,000 கோடி வந்து 2Gல ஊழல் செய்யப்பட்டது என்பதை திருவா கொண்டு போய் சேர்த்தது தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம். அன்னைக்கு விஜயகாந்த் அவர்களுடைய பேச்சு இன்னும் கூட நெட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே வந்து கடந்த ஒரு மாதமாக எல்லாத்தையுமே போட்டு ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு தலைவர்கள் பேசுற பேச்செல்லாம் எந்த கூட்டணியும் இங்க அமைய முடியாது. ஒவ்வொரு பாராளுமன்ற தேர்தலுக்கு இப்பவுமே பாருங்க, கூட்டணி அமையாது வேற விஷயம். ஆனா இன்னைக்கு வந்து கடந்த இவ்வளவு அவங்க தெளிவா பேசி நாங்க எந்த கூட்டணியும் பேச்சுவார்த்தை நடத்தல, அதே மேடையில தில்லுமுல்லு கட்சி ரவுடி கட்சி இதான் இருக்கிற சாஃப்டா சொன்ன விஷயங்கள் திமுக பத்தி. அது எல்லாம் அடிச்சாலும் நான் வந்து எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன், ஒரு விஷயத்தை என்ன பண்றீங்க, அவர் சொன்ன விமர்சனங்கள் ஏதோ திமுக மீது மட்டுமே இருக்கிற மாதிரி அதிமுகவை குறிப்பிட்டு சொல்றாரு. நாங்க பேச்சுவார்த்தை நடத்தலையே. ஸ்ருதி சார் சொல்றாரு ஒரு படி இறங்கி வந்து, ஒரு படியெல்லாம் இறங்கல, அவர் மேலேயே இல்ல, அவர் இருக்கிறது அழகான பாதாளத்துல இருந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு வந்து அப்படி எப்படி சொல்ல முடியும்? ஒரு தேர்தல் கூட்டணி கணக்குகள்ல 2 விஷயங்கள் இருக்கு. ஒரு அப்ரோச் வந்து 2 விதமா இருக்கலாம். ஒண்ணு நீங்க இருக்கிற மாதிரி வந்து யாரையுமே வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி இருக்கிறதாக இருக்கலாம். இன்னொன்னு அவர் வந்து எப்பவுமே அரித்மெட்டிக் கால்குலேஷன்ல இருப்பாங்க. ஒவ்வொரு தேர்தலையும் அவங்களுடைய அணுகுமுறை எதுவாக இருக்காது. அவர் இப்போதும் கூட எல்லா கட்சிகளுக்கும் வந்து அழைப்பு விடுக்கிறதுக்காக தான் இருப்பார் அவரை பொறுத்த வரைக்கும். அதனால இந்த நிலைக்கு போயிட்டாங்க அப்படிலாம் இருக்கு. ஒரு பக்கம் உங்க நிலை என்ன அப்படிங்கிற கேட்கிறேன். திருப்பி சொல்றாங்க. இதை வந்து பார்த்துட்டு இருக்கோம். வணிக அரசியலின் உச்சகட்டம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இந்த வணிக அரசியல்ல ஒரு வெளிப்பாடா 2011 நடந்தது அதுதானா? 2011 இந்த மாதிரி இழுத்துட்டா நடந்தது. இந்த மாதிரி இருந்தது. அங்க நீங்க சொன்ன மாதிரி அரசியல்ங்கிறது வணிக அரசியலா? ஸ்ருதி அவர்கள் சொன்ன மாதிரி அது வணிக அரசியல்ல இன்னொரு வெளிப்பாடு. அதுல என்ன நடந்தது, 2G அப்படின்ற ஒரு இதுல வந்து எல்லாமே கிறிஸ்டலைஸ் ஆச்சு. எல்லா ஊழல்களுக்கும் உச்சகட்டமா இருந்த ஊழல் மிச்ச எல்லா ஊழல்களையும் அதோட லிங்க் இருந்தது. ஏர்செல் மேக்ஸஸ்ல இருந்து அனந்த கிருஷ்ணன்ல இருந்து எல்லாமே அதுல நீட்டா செட் ஆகி வந்தது. அந்த அளவுக்கு எவிடன்ஸ். இன்னொரு பக்கம் நீங்க வந்து சொத்து குவிப்பு வழக்கு எதிர்கொண்டுட்டு இருக்கீங்க. மக்கள் அந்த பிரச்சாரம் ஊழல் அப்படிங்கிறது முக்கியமான பிரச்சனையாக கோர்ட்ல ஜெயிச்சு வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து மக்கள் பார்க்கறாங்கல்ல, ஜெயிச்சு வந்திருக்கீங்க. அப்பீல் நிக்குது. அப்பீல் நிக்கல. அது வந்து அவங்க அப்பீல் போட்டுருக்காங்க. இப்போதைக்கு தீர்ப்பு ஒண்ணுதான். இப்போதைக்கு தீர்ப்பு ஒண்ணுதான். இப்போ சுப்ரீம் கோர்ட்ல ஓனர்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் வித் देम டு ப்ரூவ். இப்போ வந்து
கோர்ட் ஜட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜட்மெண்ட் தான். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல நான் கேட்கறது, நீங்க வந்து இப்ப உங்களுக்கு பெரிய நீங்க வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் கவர்மெண்ட் கொடுத்திருக்கிறோம், அடுத்த ஆட்சி நாங்கள் அமைக்க போகிறோம்னு சொல்லும்போது உங்களை நோக்கி எத்தனை பெரிய கட்சிகள் வந்திருக்கு? இங்க பாருங்க, இன்னைக்கு வந்த கட்சிகள் 7 கட்சிகள் இதுவரைக்கும் ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. பல அமைப்புகள் ஆதரவு கொடுத்திருக்காங்க. சென்ற பாராளுமன்ற தேர்தலில் கூட 115 அமைப்புகள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தது. அவங்க வந்து சிறிய அமைப்புகள் அப்படின்றதுனால அவங்களை நாங்க சிறுமைப்படுத்துற கட்சி கிடையாது. இன்னைக்கு வந்த அமைப்புகள் எல்லாம் கட்சிகள் எல்லாம் சிறிய கட்சின்னு நான் ஒத்துக்க மாட்டேன். தமிழக வாழ்வுரிமை கட்சி எடுத்து கேட்டீங்கன்னா திரு வேல்முருகன் அவர்கள் நிறைய இன்னைக்கு 6 எக்ஸ்எம்எல்ஏ வச்சிருக்காங்க. பெரிய கட்சி நம்ம சொல்றது என்னன்னா வாக்கு சதவீதத்தை மட்டும் வச்சுதான். வாக்கு சதவீதம் அன்ப்ரூவன். அவங்க வந்து இன்னும் களத்துல போல 6 எக்ஸ்எம்எல்ஏ வச்சிருக்காங்க, எக்ஸ்எம்பி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி கட்சிகளோட தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு அவங்க அடுத்த கட்டத்துல ஒவ்வொரு கட்சிக்கு இங்க வந்து பல கணக்கான எக்ஸ்எம்பி எக்ஸ்எம்எல்ஏ இருப்பாங்க. அதெல்லாம் கட்சியினுடைய ஒரு பலம்னு முடிவு பண்ண முடியும். கூட்டணி பொருந்தாத கூட்டணி கம்யூனிஸ்ட் அமைப்பு பொதுவுடைமை கட்சிகளுக்கு நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு 100 பேர் எக்ஸ்எம்எல்ஏஸ் இருப்பாங்க. இல்ல இங்க பாருங்க, அந்த அடிப்படையில நம்ம அவங்களை கணக்குல போட முடியுமா? கூடா நட்பு, குதிரை வந்து புரட்டி போட்டு குழியும் பறிச்சது, இந்த மாதிரி எல்லாம் சொல்லி விலகி 20 மாசம் கூட ஆகல. ஆனா மறுபடியும் வந்து ஒன்னா சேர்ந்து இப்ப திமுக காங்கிரஸ் நேச்சுரல் அலைஸ்னு கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி எல்லா விதத்திலையும் முரண்பாடுகளுடன் இன்னைக்கு திமுக காங்கிரஸ் ஓடிட்டு இருக்கு. அதோட இன்னொரு குதிரையும் சேரணும்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு வெட்கத்தை விட்டு காங்கிரஸோடு திமுக உடன்பாட்டில் இருந்த ஆண்டுகளை விட அதிமுக உடன்பாடு இருந்த ஆண்டுகள் தான் அதிகம். 21 ஆண்டுகள் 2003 வரைக்கும் காங்கிரசுக்கு எங்களுக்கு உடன்பாடு இல்லாம இருந்துச்சு. அப்ப அந்த காலகட்டத்தில் முழு உடன்பாடோடு இருந்தது அதிமுக. நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஸ்டாலின் ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறாரு, அதிமுக இந்த மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிறதுக்கு பின்னாடி நின்னுகிட்டு இந்த தேர்தலை சந்திக்கிறதுக்காக காத்திருக்கிறது. அதனுடைய அதிமுகவுடைய பலம், நீங்க வந்து நாங்க ஒரிஜினல் பலத்தோட இருக்கிறோம் அப்படின்னா எங்களை நேரடியா அவங்க சந்திப்பாங்க. ஆனா அப்படி இல்ல, அவங்க இதுக்கு பின்னாடி இருந்துட்டு இந்த போரை சந்திக்கிறாங்க ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. அது குறித்து நம்ம பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். பாண்டியராஜன், நீங்க இடைவேளைக்கு முன்னாடி வைத்த கேள்விதான். நீங்க வந்து ஏற்கனவே மக்கள் நல கூட்டணியை பற்றி அவர் அதிமுகவுடைய பி டீம் அப்படின்லாம் சொல்லி தொடர்ந்து விமர்சனங்களை திமுக முன் வச்சது. இப்போ அடுத்த கட்டமாக அவங்க வைக்கிறது, அதிமுக தன்னுடைய பலத்துல இந்த தேர்தலை சந்திக்க தயாரா இல்ல, இந்த மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்கி அது பின்னாடி நின்றுட்டு எங்களை சந்திக்குது இல்ல. ஃபர்ஸ்ட் இந்த அக்யூசேஷன்ல பேஸே கிடையாது. மக்கள் நல கூட்டணி உருவானதுல அதிமுகவுக்கு எந்த பொறுப்பும் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. எங்களுக்கு அதுல எந்த கடிதம் எங்களுக்கு கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலை சந்திக்க போறது அம்மாவோட நலத்திட்டங்களை நம்பி, அம்மாவோட நலத்திட்டங்கள், அம்மாவோட வளர்ச்சி திட்டங்கள் எண்ணற்ற இருக்கு. அதை பேசி முடிக்க எங்களுக்கு டைம் கிடையாது. இதுல நாங்க மக்கள் நல கூட்டணி அட்டாக் பண்றதா, யார் அட்டாக் பண்றது, இது வரைக்கும் பிரச்சார வியூகங்கள் வகுக்கப்பட்டிருப்பது கண்டிப்பா எங்களோட நலத்திட்டங்கள். அது எவ்வளவு இருக்கு உங்களுக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு விலையில்லா அரிசியிலிருந்து லேப்டாப்ல இருந்து விலையில்லா கால்நடைகள் இருந்து சொல்லி மாளாது அந்த அளவுக்கு அது பல விவாதங்களை நீங்களும் சொல்லிருக்கீங்க, பட்டியல் போட்டிருக்கீங்க. இப்ப வர கட்சிகள் எல்லாரும் பிரச்சார மேடையா வேற அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிடும். அது இருக்கட்டும். என்னோட கேள்விகள், எங்க வியூகத்தோட முனை வந்து மக்கள் நல கூட்டணி அட்டாக் பண்றதோ பாமக அட்டாக் பண்றதோ கிடையாது. அவ்வளவு கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிற போது அதுக்கான குறைந்தபட்ச எதிர்வினை கூட நீங்க ஆற்ற மாட்டீங்களா? இல்ல இப்ப எதிர்வினை அப்போ அந்த கேள்வி வரதானே செய்யுது. நீங்க பாருங்க, அவங்க அவர் சொல்றத ரெண்டு விதமா புரிஞ்சுக்கலாம். ஒன்னு, அவருடைய அரசியல் ஸ்டேட்மெண்டா, அது ஒரு மியர் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டா கூட இருக்கட்டும். இரண்டாவது, நீங்க வந்து ஒரு தனியா ஒரு எங்களோட பலத்துல நாங்க நிக்கிறோம் அப்படின்னு சொன்னா குறைந்தபட்சமா இவங்க எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிருக்க முடியும். ஆனா நீங்க அதுக்குள்ள எங்கேயுமே போகல. 44.3% வாங்கி முன்னணியில இருக்கிற இந்தியால 3வது கட்சியா உருவெடுத்த கட்சி வந்து மற்றவங்களுடைய வலிமை எங்களுக்கு தெரியும். அவங்களுடைய பேச்சுகளை மக்கள் எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையோட வச்சிருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும். கள்ளக்குடியில் இருக்கிற 4 கட்சிகளுமே வந்து திருப்பி கூட்டணிகள் இந்த 2 கட்சிகளோட தான் வச்சிருக்காங்கன்றது மக்களுக்கும் தெரியும். எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை இருக்கும். அவங்க வந்து திடீர்னு வந்து புனிதர்கள் மாதிரி தமிழ்நாட்டை வந்து உருக்கொலை செய்து 2 கட்சிகள் தான் சொன்னாங்கன்னா எப்படி கேட்பாங்க மக்கள்? வந்து இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி தானப்பா நீ இதை இப்போ பேசுனேன்னு கேட்பாங்கல்ல. அதனால அதுக்கு நாங்க பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. திமுக கேட்கிறாங்க, அதுக்கு பதில் நல்லாவே சொல்லப்பட்டிருக்கு. மக்களுக்கு தெரியும். நமக்கு நாம என்ன, இது ஒரு மெகா டிராமா, அவங்க குடும்பத்திலே சொல்லிட்டாங்க, காமெடி டைம் சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. அதனால ஒரு தாக்க உருவாக்கக்கூடிய ஒரு முழுமையா நீக்கப்பட்ட ஒருத்தரை நீங்க முன் வச்சு உடனடியா அப்படி ஒரு சிம்பிளா சொல்லிட்டு போயிட முடியாது. அவங்க கட்சிக்கு அவருக்கு சம்பந்தம்
சம்பந்தம் இல்ல நீக்கப்பட்ட ஒருத்தர் அவர் கொடுக்கிற கருத்தை எல்லாம் முன் வச்சு நீங்க வந்து மக்கள் கேக்குறாங்க. ஒட்டுமொத்தமா உங்க நான் மீதான சொல்றேன், விமர்சனங்களை பாருங்க, தள்ளிட்டு போயிட முடியாது. நமக்கு நாமே அப்படின்றதுல வந்து இப்ப அவங்களுடைய பிரச்சாரத்து முக்கியமான முனைன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கு நமக்கு நாமே அவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்காங்க, அவ்வளவு எனர்ஜி போட்டிருக்காங்க, அவ்வளவு செலவு செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு 10 MBA பையங்களை வச்சுக்கிட்டு நான் சைபர் ஸ்பேஸ்ல விளையாடுவேன்னு சொல்லி இந்த விளையாட்டுகள் எல்லாம் வந்து நல்லாவே பதில் சொல்லப்பட்டிருக்கு. 40 கோடி செலவுல அவங்க வந்து அடித்த அந்த பிரச்சார வியூகம் வந்து எதிர்வினையால் இன்னைக்கு வந்து தூள் தூளா போயிருக்கு. இதெல்லாம் நாங்க செஞ்சிருக்கோம். நீங்க வந்து மக்கள கூட்டி திட்டலங்கிறதுக்கே வரல. முக்கியம் நேரடியான அக்யூசேஷன் வைக்கிறாங்க. இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அறிக்கை என்ன வந்திருக்கிறது, அமைச்சர்களை பற்றி குறிப்பிட்டு சில விஷயங்களை சொல்லி அவங்க இருந்து என்னெல்லாம் கைப்பற்றப்பட்டதுங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு அவர் முன்வைக்கிறாரு. இப்படி ஒரு குற்றச்சாட்டுல நீங்க அமைதியா இருக்கும்போது என்ன நினைக்க தோணும்? பாருங்க, நாங்க எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணுமோ அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப அம்மா வந்து பார்க்க முடியல நேரடி முறை இல்ல நேரடி குற்றச்சாட்டு நல்லா ஆன்சர் பண்ணிருக்கோமே. இப்போ ஒவ்வொரு வீட்லயும் வந்து ஒரு குற்றச்சாட்டை தேர்தல் நேரத்துல வைக்கும்போது மக்கள் மத்தியில் அது என்ன விதமான கேள்விகள் எழுப்புன்னு தெரியாத தலைமையா இருக்க முடியாது. நீங்க கண்டிப்பா அதற்கான எந்த குறைந்தபட்ச எதிர்வினை கூட இல்லாம போகிறது அப்படிங்கறத எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இல்லங்க, சுத்தி கேட்டாரு இது மாதிரி வந்து இந்த தேர்தல் எதுல கிறிஸ்டலைஸ் ஆகும். நாங்க நினைக்கிறது வந்து அம்மாவோட நலத்திட்டங்கள் ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டா தமிழ்நாட்டை பொசிஷன் பண்ணிட்டு இருக்கு. இது வந்து கண்டிப்பா மக்கள் மனதில் கிறிஸ்டலைஸ் ஆயிருக்கும். அது வியூகம் வகுக்கிறவங்க அனலிஸ்ட் மத்தியில் எப்படி கிறிஸ்டலைஸ் ஆகுது தெரியாது. கிரவுண்ட் லெவல்ல இன்னைக்கு வந்து மக்கள் மனசுல அழகா கிறிஸ்டலைஸ் ஆகி நிக்குது. இவங்க வந்தா இந்த நலத்திட்டங்கள்லாம் ஓச்சிருவாங்கன்ற பயமும் இருக்கு. பலரும் வந்து இப்ப பேசுற பலரும் வந்து இவங்க என்ன செய்ய போறாங்கன்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. 54 நல்ல திட்டங்கள் சொல்லி இருக்கோம், அது எல்லாத்தையும் நிறைவேற்றி இருக்கோம். கரண்ட் வீட்டுல இருக்கு, யோசிச்சு பார்ப்பாங்கல்ல. போன வாட்டி எலெக்ஷன் அப்ப இப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு பாப்பாங்கல்ல. பக்கத்துல எங்க வேலை கிடைச்சிருக்குன்னு பாப்பாங்கல்ல. இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஓட்டு போடுவாங்க. அதனால ஏதோ இது ஒண்ணுல கிறிஸ்டலைஸ் ஆயிரும் நாங்க நினைக்கல. எனக்கு என்ன அல்ல, நீங்க ஒரு விஷயம் வந்து சார் திரும்பி சொல்றாரு, தமிழ்நாட்டில் வந்து இவங்க எதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றது இல்லை. நீங்க யார் சொன்னாலும் ரெஸ்பான்ஸ் பண்றது இல்லை, மக்கள் பிரச்சனை ரெஸ்பான்ஸ் பண்றது இல்லை. நீங்க சொல்ற மாதிரி அல்லது எதுக்குமே நான் சொல்றேன் உங்க மேல, நீங்க வந்து மக்களுடைய பிரச்சனைக்கு ரெஸ்பான்ஸ் பண்றது இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிமுகவின் மீது அதிருப்தி அதிகமாக இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில நீங்க எல்லா வேலை வாய்ப்புகளுக்கும் ரேட் ஃபிக்ஸ் பண்றதுல அமைச்சருடைய ஊழல்கள்ல இருந்து இன்னைக்கு பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு. அவர் நினைக்கிற மாதிரி நாங்கள் சாவகாசமா ஜெயிச்சுடுவோம்னு சொல்லி இல்லை, அது நிலைமை கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவதாக நீங்க சார் சொல்லும்போது சொன்னார் அதிமுக திமுக போட்டி. இன்னைக்கு முன்னாடி 2G இருந்தது. இன்றைய முக்கியமான விஷயமே இந்த 2G திகார் சிறைக்கும் பார்ப்பனஹள்ளி சிறைக்கும் ரெண்டும் ஒன்றுதான் என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய முக்கியமான பிரச்சனை. முன்னாடி 2Gயை பிரிச்சு பார்த்தாங்க, இப்ப ரெண்டையும் ஒன்னா பாக்குறாங்க. இது ரெண்டுக்கு எதிராக மாற்று என்பதுதான் இன்னைக்கு மக்கள் மத்தியில நீங்க வந்து மக்கள் நல கூட்டணி அப்படின்ற விஷயம் என்பது மக்கள் மத்தியில ஒரு மாற்றாக இன்னைக்கு முன்னுக்கு வந்திருக்கு. அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னா, அதை ஒன்றும் குறைச்சி மதிப்பிட்டு 2 பேருக்கு தான் போட்டி அப்படின்ற வாக்கு சதவீதம் மட்டுமல்ல, 67 அப்படி என்றால் மாற்றமே ஏற்பட்டிருக்காது. பல தேர்தல்களில் வாக்கு சதவீதத்தை மட்டும் வைத்துக்கொண்டு தேர்தல் முடிவாவது அல்ல. நான் நேரா கேட்கிறேன், பொதுவுடைமை கட்சியில இருக்கிற ஒருத்தர், நீங்க கொள்கைகளை சார்ந்த ஒரு அரசியலை முடிந்த அளவுக்கு செய்வீங்க. தேர்தல் அரசியல்ல இடங்களுக்கான சில காம்ப்ரமைஸ் இருக்குன்னாலும் முழுமையா போகாத ஒரு கட்சி அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் இருக்கிற இடத்துல இருந்து இன்றைக்கு உங்களுடைய கூட்டணி இருக்கிறதுல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடம்பெற்றிருக்கிற இந்த கூட்டணியினுடைய தேர்தல் அப்ரோச்சை வந்து மக்கள் ஏற்றுக்கிறாங்கன்றீங்களா? இன்னைக்கு ஒரு மோஸ்ட் இன்கன்சிஸ்டன்ட் லீடரா விஜயகாந்த் இருக்காருன்னு குற்றச்சாட்டு ஒரு பதிவே இருக்கும்போது, அப்படியான ஒரு அப்சர்வேஷன் இருக்கும்போது அவருக்காக மக்கள் நல கூட்டணி காத்திருக்கிறது அப்படிங்கறத எந்த அடிப்படையில மக்கள் வந்து உங்களுடைய ஒரு மாற்றத்துக்கான ஒரு அணியா எப்படி எடுத்துப்பாங்க நினைக்கிறீங்க? இன்னைக்கு நான் ரெண்டு கட்சிகளுக்கு மீது இருக்கக்கூடிய ஒரே கொள்கையோட நண்பர் பாக்கிமாவல்ட்ட இருந்து நேரில் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான தகவல் இருக்கு. பிரச்சனை இந்த எல்லா அரசியலுக்கும் மையம் அதுதான். நீங்க என்ன சொன்னீங்க, இப்போ 2Gயையும் பரப்பன அக்ரஹார தீர்ப்பையும் வந்து ஒண்ணுன்னு சொல்றீங்க. தீர்ப்பு சொல்லப்பட்டு மேல்முறையீட்டில் இருக்கிற தண்டிக்கப்பட்டு மேல்முறையில் இருக்கிற அந்த வழக்கும் விசாரணை துவங்கி நடந்து கொண்டிருக்கிற வழக்கையும் நீங்கள் சமப்படுத்தி பார்க்கிறீர்களே, யாருக்கா? ரெண்டுமே இன்னைக்கு ஊழல் கட்சி என்ற விஷயத்தை நடந்துகிட்டு இருக்கு.
கிரிமினல் சட்டத்தினுடைய கிரிமினல் சட்டத்தினுடைய அடிப்படை ஒரு தீர்ப்பு வரும் வரை எல்லாருமே என்பதுதான் கிரிமினல் சட்டத்தின் அடிப்படை. குறைந்தபட்ச முகாந்திரம் இல்லாம ஒரு வழக்கு பதிவு செய்யப்படாது. நேரடியாக சிபிஐ நீதிமன்றம் வழக்கு பதிவு செய்து அதுலதான் கைது நீங்க பதிவு பண்ணிட்டீங்க. ஒரு வழக்கு என்ன சொல்றேன் பாக்கியம், நான் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். இது வந்து முடியாத தொடர்கதையாக மக்கள் தெளிவாக ஒரு குற்றச்சாட்டு சொல்லிவிட்டால் போதும் மட்டுமே. எது வச்சு சொல்றீங்க? ஒரு வழக்கிலாவது திராவிட முன்னேற்ற கழகத்து தலைவர்கள் எவராவது தண்டிக்கப்பட்டிருக்கார்களா? எத்தனை இருக்கு? ஒண்ணு சொல்லுங்க. 1600 ஏக்கர் தண்டிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அதுல எத்தனை பேர் விடுவிக்கப்பட்டிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். உங்களுடைய அரசாங்கத்தில் நியமிக்கப்பட்ட சிறப்பு நீதிமன்றங்கள்ல எத்தனை வழக்குகள் நடக்குது? 22 முன்னாள் அமைச்சர் மேல கேஸ் நடந்துட்டு இருக்கு. திமுகவோட முன்னாள் அமைச்சர் ஒவ்வொருத்தரா பேசுறது நடக்கிற ஒன்று. ஒவ்வொருத்தரா பேசுறது நீங்க நிறைய இல்ல நீங்க சொல்லிட்டீங்க. அதுக்கான பதில் சிறைச்சாலையினுடைய இடத்தை சொன்னேன். 2 கட்சிகளும் ஊழல் செய்திருக்கிறது என்று தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக புரிந்திருக்கிறார்கள். நேயர்களுக்கும் தெரியும். இரண்டாவதாக சகோதரர் சொல்லும்பொழுது சொன்னார், அண்ணன் வைத்திலிங்கன்னு சொன்னாரு, நீங்க ராமதாஸ் விஷயத்தை சொன்னாரு. அன்புமணி ராமதாஸ் மோஸ்ட் கரப்டட் பார்ட்டின்னு சொன்னதை சொன்னார். இதே அன்புமணி ராமதாஸ் திமுகவை இதுதான் கரப்டட் பார்ட்டின்னு பல தடவை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். தமிழ்நாட்டில் மது சம்பந்தமாக அவர் யாரை பேசுகிறார்களோ திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்று வரை பேசிக்கொண்டே இருக்கிறார். என்னுடைய அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னா, சார் சொல்ற மாதிரி இவங்க எதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்கன்றது சார் சொன்னார், உண்மை. ஆனா நாங்க எல்லாத்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்றோம், உடனே தலைவரும் இவரும் அறிக்கை விடுவாருன்னு சொன்னாரு. என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னா, ஏன் இந்த மாதிரி பேசக்கூடிய இந்த கட்சிகளோடு கூட்டணியே வேண்டாம் என்று நேற்று வரை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்களுக்கு அல்லது அவங்களுடைய மனைவி பேசுகிறாங்க, அதுக்கு ஏன் இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்லல? தில்லுமுள்ளு கட்சியில் ஆரம்பிச்சு இன்னும் பல விஷயம். அனைத்துக்கும் இன்னைக்கு மக்கள் நல கூட்டணியுடைய கேள்வியே தான். அனைத்துக்கும் அறிக்கை விடக்கூடிய நீங்கள் ஏன் இது சம்பந்தமா பேச மாட்டேன்? அவங்க தான் வேணாம். ஒரு வீடு எரிகிற நிலையில சம்மதம் நெருப்பை அணைப்போம் அப்படிங்கறது ஆபத்து. அதாவது அதிமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதில் அகற்ற வேண்டும். அந்த இடத்தில் திமுக வரக்கூடாது என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய தேவை. பிரச்சனை என்னன்னு சொன்னா, அதிமுக பி டீம் இதை ரெடி பண்றான்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்காரு. இதே கலைஞர் என்ன சொன்னாரு? என்னுடைய எளிய கேள்வி, நேரடியான கேள்வி. இல்ல அதிமுக வந்தா பரவாயில்லைங்கறீங்க அப்படியே? இல்ல திரு வைத்திலிங்க இல்ல எனக்கு என்னன்னா, இப்போ திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரியான ஒரு காம்ப்ரமைஸ் போறாங்கன்னு வெச்சுக்கோங்க. மக்கள் நல கூட்டணி, நீங்க உங்களுடைய இலக்கு, உங்களுடைய கொள்கை என்பது வெறும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதா அல்லது மாற்று அரசியலை முன்வைப்பதா? 2 கட்சிகளையும் ஆட்சிக்கு வரவிடாமல் தடுப்பது மக்கள் நல கூட்டணி ஆட்சிக்கு வருவது. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல நீங்க எந்த அளவுக்கு அந்த அவங்களோட பேச்சுவார்த்தையில எந்த அளவுக்கு இறங்கி போறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய கொள்கை என்ன? நாங்க இது தேர்தலுக்கு முன்னதாக முதலமைச்சர் வேட்பாளர் யாருங்கிறத நாங்க தீர்மானிக்க மாட்டோம், இதுதான் எங்களுடைய அடிப்படை கொள்கை, குறைந்தபட்ச செயல் திட்டம். நீங்க உடனடியாக விஜயகாந்த் வந்தா பரிசீலிப்போம். நீங்க உங்கள்கிட்ட அந்த மாற்றம் இருக்கும்போது, உங்கள்கிட்ட அந்த காம்ப்ரமைஸ் இருக்கும்போது, கூட்டணிக்காக நீங்க விஜயகாந்துக்கு இறங்கி போகும்போது திமுக ஏன் போக கூடாது? நீங்க தப்பா இன்டர்பிரேட் பண்றீங்க. என்னுடைய கேள்வி நான் சொன்னா, நீங்க விஜயகாந்த் அவர்கள் நாங்கள் கூட்டணிக்கு வந்து முதலமைச்சர் வேட்பாளர் என்ற பேச்சு இதுவரைக்கும் ஆரம்பிக்கவே இல்லை. நாங்கள் என்ன பகிரங்கமா பரிசீலிப்போம்னு இத நம்ம ஏற்கனவே பேசி இருக்கிறோம். நான் தொடர்ந்து அதை பேச பரிசீலிப்போம் இல்லங்க. திருமாவளவன் பெயர் வந்த போதோ, வைகோ பெயர் வந்த போதோ பரிசீலிப்போம்னு சொல்லல மக்கள் நல கூட்டணி. தேர்தலுக்கு பின்னால் தான் நாங்க முடிவு பண்ணோம் நீங்க. ஆனால் விஜயகாந்த் பெயர் முன்னிறுத்தப்பட்ட போது பரிசீலிப்போம்ன்ற பதில் வந்தது. அப்ப அந்த இடத்துல மக்கள் நல கூட்டணி கொள்கை சார்ந்த அரசியல், மாற்று அரசியல் முன்வைக்கிற நீங்களும் காம்ப்ரமைஸ் தானே? இல்ல காம்ப்ரமைஸே இல்லை. என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த மாதிரி நாங்க அவரு இந்த கொள்கையில ஒன்றாக இருக்கிறார், 2 கட்சியிலும் வரவிடக்கூடாது என்பதில் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் எங்கள் கூட்டணிக்கு வந்தா முதல் நீ கேட்கறது யாரு? விஜயகாந்த் கேட்கல, பத்திரிகையாளர் கேட்கிறாங்க. வரட்டும், அது சம்பந்தமா உட்கார்ந்து பேசுவோம், பரிசீலிப்போம். நீங்க வராமலேயே கருத்து சொல்வதற்கு கேட்பதல்ல. இன்னைக்கு திமுக தலைவர் இப்படி ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாரு. யாமனன் சொன்ன மாதிரி அவர் ஒரு அவருடைய அரசியல் அனுபவத்திலிருந்து எடுத்தவங்க விட்டோம் சொல்லியிருக்க மாட்டார். அதுக்கான பின்புலம் இருக்கலாம். அப்படிங்கிற சூழல்ல ஒருவேளை திமுக தேமுதிக கூட்டணி அமைஞ்சிட்டா அது உங்களுக்கு மிகப்பெரிய பலவீனம் அமைஞ்சிராதா? இவ்வளவு நாள் நீங்க அவருக்காக காத்துட்டு இருந்து அவருக்காக பல காம்ப்ரமைஸ் பண்ணிட்ட சூழல்ல இல்ல எங்களுக்கு பலவீனமா அமையாது. ஏன்னா நீங்க அதுல விஜயகாந்த் வரலன்னு சொன்னா ஒரு எண்ணிக்கை குறையும்,
பலவீனம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஓகே. ஆனா என்னுடைய இது என்னன்னு சொன்னா விஜயகாந்த் வர வேண்டும் என்று, ஏன்னா அந்த கொள்கையில இருக்கிறார். என்ன கொள்கையில இருக்காரு? அதுதான் எனக்கு ஆரம்பத்துல ரெண்டு விஷயத்தையும் ரெண்டு கட்சிகளையும் திமுக அதிமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவது அல்லது எதிர்ப்பது மட்டுமே கொள்கையா? இல்ல எதிர்ப்பது மட்டுமல்ல, அதுக்கான மாற்று கொள்கை, மாற்று என்ன மாற்று திட்டம்? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்ல, மக்கள் நல கூட்டணி சேர்ந்து ஒரு மாற்று திட்டத்தை நாங்கள் முன்வைத்தான பிரச்சாரம் பண்றோம். மக்கள் நல கூட்டணியில குறைந்தபட்ச செயல் திட்டம்னு ஒண்ணு இருக்குங்க. இப்ப தேமுதிகவுடைய இந்த திட்டங்கள் இந்த கொள்கையினால நாங்க அவரை கூப்பிடுறோம் கூட்டணிக்கு அப்படின்னு என்ன முன்வைக்கிறீங்க? தேமுதிக மக்கள் நல கூட்டணியோட வந்தால் நாங்கள் அது சமமா பேசி ஒன்னு மக்கள் நல கூட்டணியோட அவர் தொகுதி பங்கீடு செய்கிறாரா அல்லது மக்கள் நல கூட்டணி நினைக்கிறார் என்ற பேச்சு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு தீர்வு காணப்பட வேண்டும். இப்ப வெளியில இருக்கிற பேச்சுக்கள்ல இப்ப இவரெல்லாம் சொல்ற எல்லா கட்டங்களையும் அவர் பேசுறாரு, எல்லா மட்டங்களையும் பேசி கொண்டிருக்கிறார். 2 நாட்களுக்கு முன்னாடி கூட பாரதிய ஜனதாவோட அவர் பேசுறாரு, திருப்பி பேச ஆரம்பிக்கிறாருன்றாங்க. ஏற்கனவே ஒரு முறை 3 கட்சிகள் அவரை அப்ரோச் பண்ணி அவர் வேண்டாம் நான் தனித்து போறேன்னு சொல்லிட்டாரு. பிறகு மீண்டும் அவரோட பேச்சுவார்த்தைகள் நடத்துறது அப்படின்னு போகும்போது அவருடைய கன்சிஸ்டன்சியை நீங்க என்ன எடுத்துக்கிறீங்க? இல்ல அவருடைய கன்சிஸ்டன்சில அது கேள்விக்குள்ள ஆகாதா? அது கேள்வி. ஆனா அந்த கன்சிஸ்டன்சி கேள்விக்குள்ளாகிறது என்ற ஒரே காரணத்திற்காக விஜயகாந்தோ தேமுதிகவோ அதிமுக திமுகவை எதிர்ப்பது இது நீங்க முன்வைத்த நான் என்னோட கேள்வி. பரப்புரையில நீங்க 3 கட்ட பரப்புரை மட்டும் இல்ல 4வது கட்ட பரப்புரையும் முன் வச்சிட்டீங்க. அப்பெல்லாம் முன்வைத்த அந்த மாற்று திட்டங்கள் அதுக்கு அல்லது மக்கள் நல கூட்டணி மீதான எழுந்த அந்த ஒரு அதுக்கான ஒரு பலம் அப்படிங்கிறது இதற்காக காத்திருக்கும் போது நீங்களும் வாக்கு அரசியலுக்காக அப்படின்றதுதான் நீங்க இப்போ என்ன சொன்னாங்க, காத்திருக்க ஏற்கனவே நாங்கள் பகிரங்கமாக அழைப்பு கொடுத்து விட்டோம், எங்களுடைய பணி நடந்து கொண்டே இருக்கிறது. விஜயகாந்த் அவர்கள் மக்கள் நல கூட்டணிக்கு வர வேண்டும், வந்தால் நாங்க அது சம்பந்தமாக பரிசீலிப்போம், பேச்சுவார்த்தை நடத்துவோம், இவ்வளவுதான். இதுல நாங்க அதுக்காக காத்து கொண்டே இருக்கவில்லை, இதற்காக மறைமுக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. இந்த ஓபனா பேச்சுவார்த்தை விஜயகாந்த் வந்தா மக்கள் நல கூட்டணி ஆட்சி அமைத்துடும் நினைக்குதா அல்லது இந்த 2 பேரையும் ஆட்சிக்கு வரவிடாம பண்ணிட முடியும் நினைக்குதா? இல்ல எங்களுடைய நோக்கம் இந்த 2 கட்சியும் ஆட்சிக்கு வரக்கூடாது, நாங்கள் ஆட்சி அமைக்க வேண்டும். அதற்கு இவர் சொல்றாரு விஜயகாந்த் மாதிரியான இன்னும் பலரும் தமிழ்நாட்டில் ஏராளமான பல அமைப்புகள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறாங்க. எத்தனை அமைப்புகளை நீங்க இதுக்காக அப்ரோச் பண்ணிருக்கீங்க? மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு பல அமைப்புகள் இன்னைக்கு வருது. பச்சை தமிழகம் உதயகுமார் இருக்காரு, சட்ட பஞ்சாயத்து 59 இயக்கங்களை சேர்த்து ஒரு இதா வர்றாங்க. அவங்களை எல்லாம் அணுகாத மக்கள் நல கூட்டணி விஜயகாந்துக்காக அப்ப நிக்குதுங்கும் போது அப்ப அந்த மாற்றம் அப்படின்னு சொல்றதுல என்ன விதமான மாற்றத்தை மக்கள் நல கூட்டணி அமைப்புகள் நீங்க இன்னைக்கு மக்கள் நல கூட்டணியுடைய தலைவர்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள், ஆதரவு தெரிவித்துக். இப்ப நாங்க பத்திரிகையில யார் யார் வந்தார்கள் அதுக்கெல்லாம் போகல. இன்னைக்கு வேலை என்னன்னு சொன்னா 150 அமைப்பு தினமும் பத்திரிகையாளர் சந்திப்புல மக்கள் நல கூட்டணியுடைய ஏதாவது ஒரு தலைவர் விஜயகாந்தனுடைய வருகையை பத்தி தினமும் பேசிட்டு இருக்கீங்க. அப்ப மற்ற அமைப்புகளை பத்தி குறைந்தபட்சமான ஒரு இது கூட இருக்காது. பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் எதையும் தனியா பேசவே இல்லை. எங்களுடைய பரப்புரையில கேள்விகள் வந்தா பதில் சொல்லப்படுகிறது. இன்னொரு விதத்துல திமுக தலைவர் அழைத்ததற்கான பதில் அந்த விஷயத்தை தான் நீ கூட பேசலாம். யாமுனன் இப்ப திமுகவை கடுமையான ஒரு நிலைப்பாட்டில் எடுத்து விமர்சிச்சுட்டாங்க தேமுதிக. நேற்றைக்கு வரைக்கும் அந்த விமர்சனம்ங்கிறது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழல்ல ஒருவேளை திமுக தலைவர் கருணாநிதி எதிர்பார்க்கிற மாதிரியான ஒரு கூட்டணிக்கான ஒரு நகர்வு இருந்ததுன்னா அது எவ்வளவு தூரம் வாக்கு வங்கியாக அது ஒரு வாக்கு டிரான்ஸ்பர் ஆகிறதுல எவ்வளவு தூரம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது? 2 பேருக்கும் பிரச்சனை தான். ஏதாவது இப்போ இவ்வளவு தூரம் இழுத்துட்டு நீங்க ஒரு கட்சி இப்போ நீங்க போன வாட்டி அவங்க பண்ணாங்க அப்படிங்கிறது வேற விஷயம். பட் நீங்கள் இப்போ என்ன ஒரு மாற்றம் இந்த வாட்டி என்னன்னா இந்த தேர்தலில் இந்த பலமுனை போட்டியாக போச்சு இல்லையா? இப்போ இவங்க அன்புமணி ராமதாஸ் நான் 2 பேரையும் சேர மாட்டேங்கிற நிலைமையில் 2 வருஷமாக கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க மக்கள் நல கூட்டணி ஒரு 8 மாசமா இதே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு கூட்டம் ஒரு மேடை போட்டு எனக்கு இவங்க 2 பேரை ஆட்சியிலிருந்து தூக்குறது தான் என்னுடைய குறிக்கோள், நான் கட்சி ஆரம்பித்ததே இவங்களுக்கு மாற்றாக தான் என்று இப்போ ரொம்ப ரீசெண்டாக சொல்லிட்டு இப்போ திரும்பி போய் திமுகவோட அவர் இணைந்தார் அப்படின்னா நிச்சயமா பப்ளிக் வியூவில் அவருடைய மவுசு குறையுங்கிறதுல ஒன்றும் இப்படியான சூழல்ல இவங்க எல்லாம் முன்வைக்கிறது. ஒருவேளை மக்கள் நல கூட்டணி இந்த 2 பேரையும் அகற்றுறது இதெல்லாம் சொல்றாங்க. பலமுனை போட்டி அப்படிங்கிறது ஒரு தொங்கு சட்டமன்றம் அப்படியான ஒரு நிலைக்கு போறது வாய்ப்பு இருக்குதா? இன்னைக்கு புதிய தலைமுறையுடைய அந்த சர்வேல கூட மக்கள் மனதில் சர்வேல கூட ஒரு முடிவு வருது, 40% அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மக்கள் சொல்றாங்க. அப்படியான ஒரு தொங்கு சட்டமன்றம் யாருக்கும் ஆதரவு முழுமையான ஆதரவு இல்லாத பெரும்பான்மை கிடைக்காத சூழல் வரலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்பு வந்திருக்கிறது. அப்படியான ஒரு கணிப்பு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்க முடியுமா? இன்னைய இல்ல இப்போ தொங்கு சட்டமன்றம் தொங்கு சட்டமன்றம் தான் இது மிகப்பெரிய இந்த தனியா நாங்க நிக்கிறோம் இவங்க 2 பேரையும் தூக்கணும்னு சொல்றாங்க இல்லையா? இப்ப இவங்க என்னதான் இவங்க வாதம் வைத்தாலும் இந்த குரூப்ஸுக்கு தனியா ஜெயிக்கிறதுக்கான பலம் இது வரைக்கும் தெரியல. நம்ம இருக்கிற எலக்டரல் ஹிஸ்டரி வச்சு தான் பேச முடியும்.
இவங்களுக்கு தானா ஆட்சி அமைக்கிற பலம் இது வரைக்கும் கிடையாது. இது எப்போ விஜயகாந்தோ அல்லது டிஎம்சியோ சேர்ந்தாலும் கிடையாது. இது நான் சொன்ன மாதிரி கடைசியில ஃபைட் வந்து இவங்க 2 பேருக்குள்ளதான். ஆனால் இவங்க எப்போ வெற்றின்னு எப்போ சொல்ல முடியும், அதாவது இந்த மிச்ச குரூப்ஸ் எல்லாம் தனியா நிக்கிறவங்க வெற்றின்னு எப்போ சொல்ல முடியும்னா, திமுக அதிமுக 2 பேருக்கும் தனி பெரும்பான்மை இல்லாம இவர்கள் தயவில் தான் ஆட்சி அமைக்க முடியுங்கிற ஒரு நிலைப்பாட்டை வந்து ஒரு நிலைக்கு வந்து அவங்க தள்ளினாங்கன்னா அதுவே ஒரு மாபெரும் வெற்றி. அப்படியான ஒரு சூழல் வரும் அப்படின்னு இது வந்து கம்ப்ளீட்லி தியரிட்டிக்கலா பேசணும். 44.3% இருக்கிற கட்சி 2014 பாராளுமன்ற தேர்தல் ஒரு ரீஜனல் பார்ட்டி பாராளுமன்ற தேர்தலில் குறையா வாங்கணும். ஓகே, அதனால தயவு செய்து இந்த ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சி ஆட்சிக்கு எதிரான மனநிலைக்கு பொதுவாவே ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒன்னு இருக்கும். அது உங்களுக்கு தெரியாதது இல்ல. தொங்கு சட்டசபை எல்லாம் தமிழ்நாட்டுல கிடையாதுங்க. எத்தனை டிகேட்ஸா இல்ல சுதந்திரத்துல இருந்து கிடையாது. இல்ல பாண்டியராஜ், ஏன் அந்த ஒரு சின்ன இன்டர்வென்ஷன், அதாவது இந்த வாக்கு வங்கின்னு சொல்றோம் இல்லையா, இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணும். திருப்பி பேசச்சே இப்ப 2011 எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதிமுக கிட்டத்தட்ட 160 தொகுதிகளில் போட்டிட்டாங்கன்னு எனக்கு ஞாபகம். இவங்க வந்து 1% வாக்கு பெறுறாங்க. இவங்க வந்து 119 தொகுதிகளில் திமுக போட்டியிட்ட இடங்கள் குறைவு. இப்போ என்னன்னா இந்த அட்ஜஸ்டட் ஓட் ஷேர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது போட்டியிட்ட இடங்கள்ல உங்களுடைய வாக்கு வங்கி என்ன அப்படிங்கறத நீங்க பார்க்கும் பொழுது இந்த 2 கட்சிகளுக்கும் வித்தியாசம் 2% தான். அது 2011 அவர் சொல்ல அதுதான் வரேன். இப்போ 2004 இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியும் உங்களுக்கு. 2004 கிடையாது, 2011 விட 16% கேப். இல்ல 16 அட்ஜஸ்டட் ஓட் ஷேரோட கான்செப்ட் கேளுங்க. நான் சொல்றேன், அட்ஜஸ்டட் ஓட் ஷேர்னா என்ன தெரியுமா? இவங்க 119 தொகுதிகள்ல போட்டிடுறாங்க இல்லையா, அதுல வாங்கிய வாக்கு சதவீதம் போட்டியிட்ட தொகுதிகளில் இருக்கிற வாக்கு சதவீதம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 2011 பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேருக்கும் வித்தியாசம் வெறும் 2-3% தான். சான்ஸே இல்ல. 30% அட்ஜஸ்டட் ஓட் ஷேர் நானும் பார்த்துட்டேன். எப்படி சார் அது குறைவான ஓட் ஷேர் தான். அத நம்ம பேசலாம், நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. கடைசியா வைத்திலிங்கம் உங்களுடைய இன்னைக்கு எங்களுக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லாமல் இன்னைக்கு மர்ம தேசம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு கட்சியில என்ன நடக்கிறது என்று தெரியாமல் அடுத்த 2வது 3வது நிலைமையில இருக்கிற தேமுதிக சொல்றீங்களா? அதிமுக சொல்லி முடிச்சேன். இப்ப உங்களுக்கு நீங்க புதுசா அதுல எல்லாம் வெளிப்படையா நடக்குது. 1000 சொன்ன மாதிரி 1000 கோடி இருந்து அமைச்சர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டது என்ற செய்திகள் இருக்கலாம். அரசிடம் ஒரு பதில் கிடையாது, செய்திகள் தான். நீங்க இல்ல மறக்க வேண்டியதானே. ஒண்ணு. 2வது எங்களுக்கு யாருடைய உதவியும் இல்லாமல் இந்த அரசினுடைய அவலங்கள் இருக்குல்ல, அக்கிரமங்கள், அந்த அவலங்களே எங்களுக்கு அது போதும். அதனால நிச்சயமாக மக்கள் இன்னொரு கேள்வியும் கூட இருக்கிறது. நீங்க வந்து தொடர்ந்து மக்கள் நல கூட்டு இயக்கமாக இருந்த போதிலிருந்து இருந்து சொல்லிட்டு இருக்கிறது கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு கான்செப்டை சொல்லிட்டே இருக்கீங்க. ஒருவேளை விஜயகாந்த் உங்களோட வந்தாலும் கூட அவர்கிட்ட இந்த கண்டிஷனை முன்வைப்பீங்களா? கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற கான்செப்ட். கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி கான்செப்டை முன்வைப்போம். கூட்டணி ஆட்சியின் அடிப்படையில் தான் அதிகார பகிர்வு என்பது நடக்கும். இவர் சொல்ற மாதிரி வாக்கு வங்கி இந்த தேர்தலில் நீங்க பின்னுக்கு தள்ளப்படும். இவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த அரசுக்கு எதிரான எழுச்சி திமுக சாதகமாக போகாது. அது கண்டிப்பாக மாற்று அரசியல் நோக்கி போகும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி. தேர்தல் காலம் வரைக்கும் இன்னும் நாமினேஷன் தாக்கல் பண்றதுக்கு ஏப்ரல் 22ஆம் தேதி வரை நேரம் இருக்கிறது. அது வரைக்கும் கூட இந்த கூட்டணி கணக்குகள் மாறிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் இந்த கட்சிகள் அத்தனை பேருமே கூட மக்கள் நல கூட்டணியுடைய ஒரு தலைவராக இருக்கின்ற திருமாவளவன் சொன்னது போல அவர்கள் ஒரு முடிவெடுத்ததால் ஒருவேளை இப்படியான கூட்டணி குழப்பங்கள் தொடர்ந்து நீடிக்கிறதோ என்கிற கேள்வியும் எழுகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு